இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்கார குடியினராக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தார், சவுதி, குவைத் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா, இந்த வெக்கேஷன் வருவாங்க தானே, இந்த வெக்கேஷன் வர டைம் வந்து வாரது இப்போ கடும் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வெக்கேஷன் வந்து போனாக்களுக்கும் கடும் கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஃப்ளைட்டெல்லாம் ஒரு சில ஃப்ளைட் ஓடுது. அதாவது இந்த துபாய் ஃப்ளைட் 1, 2 ஓடுது. நான் பார்த்தேன். நான் அந்த டைமிங் உங்களுக்கு சொல்லாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது வந்து உங்களுக்கு அது சேஃபாக எனக்குன்ட்டு தெரியலை. ஏன்னு சொல்லுவாங்க, எந்த டைம்லேயும் இவனுகள் தாக்குவானுகள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, கத்தாரில் வந்து தாக்கி திரும்பியும் ட்ரோனால் அடிச்சிருக்காங்க. இது குண்டு போடுறானுகள், ட்ரோனால் அடிக்கானுகள். ஈரான் அப்படி வச்சு செய்கிறான் போட்டு அங்கேருந்து கொண்டு போடுறானுகள். இதில் ஒரு சில வீடியோ போடுற நீங்கள் பாருங்கள். உண்மையாக உங்களை நம்பி குடும்பங்கள் இருக்குது நாட்டில், விளங்குதா? நீங்கள் ஒரு தனியாள் இல்லை, தனியாளாக இருந்தால் கூட உங்களுக்கு அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, சகோதரங்கள் எல்லாம் இருக்கும். கேவலம் அந்த டிக்டாக்காண்டிக்காகவும் சும்மா அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறதுக்காட்டியும் இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூபராகவே இருக்கட்டும், அந்த சமயத்தில் போயிட்டு கொஞ்சம் எங்கேயோ தூரத்தில் இருந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் வேறு விளக்கம். ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்கிறான் தெரியுமா? அது நம்ம நாட்டுக்காரன் கிடையாது, ஏதோ பங்காளியோ ஹிந்தி ஏதோ நாட்டுக்காரன் ஹிந்திலாம் கதைக்கான். இப்படி இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்குது தானே, இதை பிடிச்சிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிட்டு இப்படியே வீடியோ எடுக்கான். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-200 மீட்டர்ஸில் வந்து அந்த செல் விடுது. साइड पे हो जाओ, साइड पे भागो. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மேன், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது அரபு நாட்டில் இருக்கிறார்கள் நான் கூடுதலாக அந்த கத்தார், சவுதி, துபாய், குவைத் அப்படியான நாடு, பஹ்ரைன்லாம் இருக்குது தானே. அப்படியே நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா இங்கே துபாய், கத்தாராக இருக்கட்டும், அது ஈரான் வான் பண்ணது தாக்குறதும், பிறகு குண்டு போடுறது, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறதால பாதிக்கப்படுறது என்னவோ நம்மளை மாதிரி கஷ்டப்படுற ஆக்கள் தான். உண்மையாகவே ஒரு காலத்தில் வந்து கத்தாரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொழில் தந்த நாடு. அதாவது நம்மளோட வாழ்க்கையை அதாவது நம்ம நிறைய பேரை வாழ்க்கையை மாற்றின நாடு, தலையெழுத்தை. உண்மையாக நானே கடங்காலம் கூடி கத்தாரில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய பேருக்கு நான் அப்டேட் பண்ணிக்க கத்தாரில் வேலை செஞ்சிடலாம். இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்கார குடியினராக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்தார், சவுதி, குவைத் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா, இந்த வெக்கேஷன் வருவாங்க தானே, இந்த வெக்கேஷன் வர டைம் வந்து வாரது இப்போ கடும் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வெக்கேஷன் வந்து போனாக்களுக்கும் கடும் கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஃப்ளைட்டெல்லாம் ஒரு சில ஃப்ளைட் ஓடுது. அதாவது இந்த துபாய் ஃப்ளைட் 1, 2 ஓடுது. நான் பார்த்தேன். அந்த டைமிங் உங்களுக்கு சொல்லாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது வந்து உங்களுக்கு அது சேஃபாக எனக்குன்ட்டு தெரியலை. ஏன்னு சொல்லுவாங்க, எந்த டைம்லேயும் இவனுகள் தாக்குவானுகள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து தாக்கி திரும்பியும் ட்ரோனால் அடிச்சிருக்காங்க. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சஜஷன் பண்ணி, இந்த டைமில் ஃப்ளைட் போகுது ப்ரோ, நீங்கள் போய்ட்டு புக் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே இந்த டைமிங்கில் போய் புக் பண்ணி ஒரு சில ஆக்கள் இந்த ஃப்ளைட் போகுதானேண்டு. இப்போ வரைக்கும் நிறைய பேர் இந்த கஷ்டப்படுற ஆக்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம அங்கே கத்தார் இதுக்கெல்லாம் போகணுமெண்டு. இப்போ நிறைய பேர் எல்லோரும் நிறைய பேர் நல்லா இருக்கீங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு அந்த மத்திய கிழக்கு நாட்டுக்கு அங்கங்கெல்லாம் போகணும், அரபு நாடுக்கெல்லாம் போகணும் இருப்பீங்க. அவங்களுக்கும் வெக்கேஷன் வந்து போகலாமல் இருக்குது. இந்த வீடியோ முக்கியம் எடுக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சண்டை நடக்குது, குண்டு போடுறானுகள், ட்ரோனால் அடிக்கானுகள். ஈரான் அப்படி வச்சு செய்கிறான் போட்டு அங்கேருந்து கொண்டு போடுறானுகள். இதில் ஒரு சில வீடியோ போடுற நீங்கள் பாருங்கள். உண்மையாக உங்களை நம்பி குடும்பங்கள் இருக்குது நாட்டில், விளங்குதா? நீங்கள் ஒரு தனியாள் இல்லை, தனியாளாக இருந்தால் கூட உங்களுக்கு அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, சகோதரங்கள் எல்லாம் இருக்கும். கேவலம் அந்த டிக்டாக்காண்டிக்காகவும் சும்மா அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறதுக்காட்டியும் இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூபராகவே இருக்கட்டும், அந்த சமயத்தில் போயிட்டு கொஞ்சம் எங்கேயோ தூரத்தில் இருந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் வேறு விளக்கம். ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்கிறான் தெரியுமா? அது நம்ம நாட்டுக்காரன் கிடையாது, ஏதோ பங்காளியோ ஹிந்தி ஏதோ நாட்டுக்காரன் ஹிந்திலாம் கதைக்கான். இப்படி இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்குது தானே, இதை பிடிச்சிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிட்டு இப்படியே வீடியோ எடுக்கான். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-200 மீட்டர்ஸில் வந்து அந்த செல் விடுது. பக்கத்தில் அவனை மகனோ ஒரு சின்ன பிள்ளை மகனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட சொல்கிறான், அங்கே நீ இங்கே நிற்காத, தள்ளி போன்ட்டு. அவனும் ஒரு பக்கம் ஃபோனில் வீடியோ எடுக்கான், இவனும் ஃபோனில் வீடியோ எடுக்கான்.
நம்மளாம் இதெல்லாம் கடந்து வந்த ஆட்கள் தான். கிழக்கு மாநிலத்தில் பெரும்பளவு அங்காளி நிறைய சேதம், யாழ்ப்பாணம் பார்க்கும்பொழுது நிறைய சேதம் நம்ம பார்த்து சின்ன வயசுலலாம். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் இந்த வீடியோவில் அடுப்போமா? இல்லை தானே. இவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ அந்த அந்த வீடியோ எடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விழுது சரியா. அடுத்த வீடியோவில் வருது ஒரு அண்ணனுக்கு கால் இல்லை, கால் அப்படியே துண்டா வெளியே கிடக்கு. நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணாமல் தெரியல எனக்கு. ஏன்டா அது பிரச்சனையாக யூடியூப்லையும் பிரச்சனையாக வரும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நான் எப்படி வீடியோவாக போடுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் அந்த வீடியோ கத்தாரில் இந்த நடந்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோ அதில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்படியான வேலையில் தயவு செய்து செய்யாதீங்க. தூரத்தில் நீங்கள் வீடியோ எடுக்கீங்களா எடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆகியும் கிட்டே போயிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு அவசியமே இல்லை. அது லைக்ஸு வியூஸை வாங்கி என்ன செய்ய போறீங்க? ஒன்றுமே இல்லை. அந்த துபாயிலிருந்து இங்கே நினைக்கும் ஒரு அண்ணா வர இருந்தவர் வெக்கேஷனில் வந்துருப்பார் போல், ஏதோ இறந்துட்டார் போலன்ட்டு நான் சரியாக நிறைய வலைத்தளம் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். டீட்டெயில்ஸை நான் போய்ட்டு உள்ளே போய் விரும்பி பார்க்கல, ஏன்னா அதை பார்த்தா மனத்தாவும் வரும்ண்டு பார்க்கல. அப்படி நிறைய 1-2 பேர் இறந்துருக்காங்க. சரியா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச கத்தாரிலே சும்மா சாதாரணமாகவே 7-8 வருஷமாக இருக்கிறவங்க கூடுதலாக இருந்து போட்டு வீட்டுக்காக கஷ்டத்தில் இருந்து போட்டு வெக்கேஷன் போகிறார்கள். இப்போ எவ்வளோ வெயிட்டிங்கில் இருப்பாங்க தெரியுமா? அவங்களாம் இப்போ பயந்துட்டு இருப்பாங்க. அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார் யாராக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த பிரச்சனை கொஞ்சம் முடிகிற மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் சேஃபான இடத்துல இருங்க. நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும். கண்டிப்பாக போய் அங்கே போயிட்டு நம்ம குடும்ப பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடலாம். நீங்கள் சும்மா போயிட்டு இந்த கேவலமான செயல்களை செய்யாதீங்க. வியூஸுக்காக டிக்டாக்குக்காண்டி போய் சும்மா அவன் எந்த டைமில் அடிப்பான்னு தெரியாது. ஒரு சில ஆட்கள் சொல்கிறாங்க இந்த ஃப்ளைட் ஓடுது, இந்த டைமில் ஓடுது, டிக்டாக்கில் அப்டேட் பண்ணி வந்தாங்க. முக்கியமான ஆட்கள் போவேன்னு தான். ஆனால் யோசிச்சுட்டு ஃப்ளைட்டு ஏறுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டைமில் தெரியும் தானே, நெருக்கடி கூட. இப்போ எந்த டைமில் அடிக்கானுன்னு தெரியல. ஏன்னா ஈரான பெரிய ஆக்களை போட்டு விட்டானு தலைவரையே. கொஞ்சமாக தான் பாருங்க என்னண்டு. அதுலேயும் நிறைய பேர் நான் அந்த ஒரு நம்மளை ஃப்ரெண்டு டிக்டாக்கில் வீடியோவில் பார்த்தேன். இதிலேருந்து அப்படியே நீங்கள் தானே இலங்கைக்கு கொடுத்தீங்க, அதை பார்த்தீங்களா இப்படி செஞ்சுட்டான்ட்டு. எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம இதுலேயும் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இறந்த இடத்துல நமக்கு அந்த வலிகள் வேதனைகள் எல்லாம் தெரியும் தானே. அதே மாதிரி எவ்வளோ பொம்பளை பிள்ளைலாம் இருந்து சின்ன பிள்ளைலாம் இறந்துருக்கு. அது கீழே போய் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறது ஒரு அநாகரிகம் தான் சொல்லலாம். அதை நீங்கள் உண்மையாக தவிச்சு கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வலியும் வேதனை நம்ம தெரியும். அவங்க வேறு இராணுவத்துக்கு அடித்து செஞ்சிருந்தாலும் நம்ம சந்தோஷப்பட்டுருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இறந்து போன அதிலெல்லாம் போய் சிலாக்கள் போய் சந்தோஷத்தை கொண்டாடுறீங்க. இப்படி தானே நம்மளோட முள்ளிவாய்க்கால் அடித்தாங்க, இப்படி தான் சின்ன பிள்ளை சேர்த்திங்க. அதில் உண்மையாகவே தப்பான விஷயம். ஏன்னா நமக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும், அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதுக்காண்டி நீங்கள் போயிட்டு கீழே போயிட்டு அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. நமக்கு தெரியும் தானே எப்படி நம்ம வலியும் வேதனையும். அதான் உங்களுக்கு அப்டேட் பண்ண நினச்சினா கவனமாக இருங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இப்படியான வீடியோவில் தயவு செய்து வீடியோ எடுக்காதீங்க. சேஃபான இடத்துல போயிருங்க. நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறேன் நான், நீங்கள் சேஃபாக இருங்கடா, எங்கேயும் வீடியோ எடுக்க போகாதீங்கடா, யாராச்சும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா மட்டும் எனக்கு அனுப்புங்கடா. மற்றபடி நீங்கள் இதுக்குன்னு மெனக்கட்டுலாம் போய் வீடியோ எடுத்துங்க. யாராச்சும் அனுப்பினா அனுப்புங்களாடி, பிரச்சனை இல்லை, நான் வேறு எங்கேயாச்சும் டவுன்லோட் பண்ணிவிடுப்பேன். அதுக்கான வீடியோஸ்லாம் எடுத்து கிட்டலாம் போகாதீங்கன்ட்டு. நிறையாக்கள் அங்கே ட்ரோன் அந்த அடிக்கும் போதெல்லாம் அது பக்கத்தில் எங்கே விழுது எங்கே தெரியுது, அந்த அடித்த இடத்துக்குலாம் போய் பார்க்க போகிறாக்கலாம் இருக்கான்னு. அது கொஞ்சம் அந்த டிக்டாக் இதில் வியூஸ் போச்சுண்டா அதுக்காண்டியே ஓடுறானுங்க சில பேர். அது ஒரு இது சொல்லிட்டேன் சரியா. அடுத்தது ஐரோப்பா நாட்டுக்கு போய் நம்மளை இடத்துக்கு ஐரோப்பா நாட்டுக்கு வாரத்துக்கு சிலாக்கள் ஃப்ளைட் இல்லாமல் இருக்கீங்க சரியா. அவங்களுக்குலாம் ஒரு 2-3 ரூட் இருக்குது, நான் சொல்கிறேன். அது வேறு ரூட். அதுக்காண்டி அதையும் கம்பேர் பண்ணி வந்துடாதீங்களா. அது பார்த்திங்கன்னா துருக்கி வழியாக போகுது. அது பின் அப்படின்னா ரஷ்யா அந்த ரூட்டால் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் துருக்கி ரூட் அப்படி சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன் மற்ற ரூட்டால். துருக்கிக்கு இப்போ ரொமேனியா இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்குது, இத்தாலி, நோர்வே, அந்த யூரோப் நாட்டுக்கு லண்டனுக்கு போகிறதுக்கெலாம் அந்த ரூட்டை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த சிங்கப்பூர், மலேசியா அங்கேருந்துலாம் இருக்காங்க. அப்படியே நடத்துக்குள்ள போயிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லை, நான் சும்மா அப்படி பார்த்தேன்னா இலங்கையிலேருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட் பார்த்தா 7 லட்சம் ரூபா காட்டுது. இந்தியாவில் பார்த்தா 9 லட்சம் ரூபா காட்டுது. அடே என்னடா 2-3 லட்சம் போனதெல்லாம் இப்படி டபுள் ரேட்டில் போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கண்டா இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதாயிரும். பெட்ரோலை கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள். உண்மையாகவே தட்டுப்பாட்டு வருந்தான். அதுக்காக நீங்கள் எல்லாருமே லைனில் குமிஞ்சு வாங்காதீங்க. ஒரு அளவுக்கு அடிச்சுட்டீங்கடா போதுமான அளவு பெட்ரோல் இருக்கும். நீங்கள் கலனாக வாங்கினீங்கண்டா நாட்டுக்கும் கஷ்டம்தான், நம்ம பக்கத்தில் இருக்கணும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம்தான். கொஞ்சம் அவதானமாக இருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்படியே சைடில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது நான் இந்த
புலன்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறார்கள் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற சம்மந்தமாக நிறைய விஷயம் நடந்து கொண்டிருக்கு. நான் அதையும் அவதானிச்சு அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணிருக்கேன் பாஸ்போர்ட் சம்மந்தமாக, இப்படிலாம் கொள்ளையடிக்கானுங்கண்டு. அதையும் மிஞ்சி நீங்கள் இப்படியே கொடுத்து காசு இருந்தீங்கன்னா இன்னும் டிலே இன்னும் இதே மாதிரி இழுத்து வச்சு போட்டு காசை வாங்கி போட்டு தான் உங்களோட பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே கொடுப்பானுகள். அதையும் கொஞ்சம் நீங்கள் அவதானமாக இருங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா என்னோட கேளுங்க. நிறைய பேர் டியூல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு என்னோட கேட்டிருந்தீங்க, எப்படி எடுக்கலாம்ன்றது. அதை நான் ஃபேஸ்புக்கில் ஒரு சில ஆட்களுக்கு நான் அப்டேட் பண்ணேன், இந்த மாதிரி இப்படி எடுக்கணுன்ட்டு. அதுவும் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பழைய பாஸ்போர்ட் இந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். இல்லை புதுசாக உங்களுக்கு நடைமுறை தெரியணும் அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி நான் யாரும் மனசையும் காயப்படுத்தலேருந்து சொல்லலை. முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க, எங்கேயும் போகாதீங்க, ஹாப்பியாக இருங்க. வேலைக்கு போனோமா வந்தமான் இருக்கணும். வேலைக்கு போகிறார்கள் கொஞ்சம் அந்த கேம்புக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க, எப்பயுமே சேஃபாக இருந்து கொள்ளுங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் கேம்ப் பக்கம்லாம் இருக்காங்க, ஆனால் சேஃபாக தான் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கணும். என்ன கூடுதலாக இந்த கத்தார்லேருந்து சவுதியிலேருந்து நண்பர்கள்லாம் கூட இருக்கீங்க. உண்மையாகவே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைபர்னு தாண்டி எல்லோரும் மனுஷன்தான், கொஞ்சம் இதாக இருங்க. வீட்டு வேலைக்கு போன பொம்பளை பிள்ளைகளை நான் பார்த்தேன் ஒரு சில வீடியோஸ்லாம், அந்த கண்ணீர் விட்டு அழுகுதுகள் எல்லாம், அதாவது நாங்கள் கொலர்னு சொல்லுவோம், அழுகுதுகள். இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருந்துச்சு. இப்போ நேற்று கூட கத்தாருக்கு திரும்பி ட்ரோனில் அடிச்சிக்காங்க. இது என்ன நிலவரம் தெரியல. 40 நாளைக்கு தூக்க தினம் செஞ்சுருக்காங்க இப்போ ஈரானில். எல்லாம் கொஞ்சம் அவதானமாக இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் நார்மலாக அந்த ஃப்ளைட் நார்மலாக போகக்குள்ளே வெக்கேஷனுக்கு வராக்கெல்லாம் வாரண்டா வந்துக்கொள்ளுங்க நாட்டுக்கு. ஓகே, நான் வேறு வீடியோவில் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே வாங்க, இதை தான் அப்டேட் பண்ண நினச்சேன். அந்த மற்ற வீடியோஸில் இதுக்குள்ளேயே சேர்த்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள் போயிட்டு. साइड पे हो जाओ, साइड पे भागो। Oh my God. Guys, look at other. Look at other. Look at other. Look at other. Anything here? Oh my God. बिल्कुल मेरे रूम के सामने. या अल्लाह खैर. गाड़ी पे गिरा, गाड़ी पे गिरा। कहाँ निकल रहा है? ऊपर में कोई नहीं रहा है। बम से बम इधर देखो। அர்ஜென்டினா அடிச்சுட்டான். அர்ஜென்டினா பாருங்க.
ഫുള്ള് കത്തുന്ന അവിടെ എല്ലാം നമ്മളെ കൊള്ളയിലെ വരുന്നത് വിർക്കത്തിനെ കൊള്ള ഇതാ വിർക്കത്ത് രണ്ടെണ്ണ രണ്ട് സൈഡ് പോകാൻ لا والله حربية طيارة حربية طيارة حربية شوف 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 لا والله حربية طيارة حربية طيارة حربية شوف 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 يا Romani kita family food center. Eros. والله العظيم بشرب بشكل جمال الموتر وطلع الموتر عن يحترق والله طلع Pura black store. Wanda, nari, seta khatar. अंदर जा अड़े अड़े போங்கடா உள்ள போங்கடா अंदर दो உள்ள போங்கடா வெளியில போங்கடா எல்லாம் लग रही आपको ड्राइवर किधर चला गया निकलो निकलो जल्दी निकलो जल्दी फुटेगा क्लास 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 ओके क्लोज क्लोज क्या कर रही हो ये तो अपने गेम के बगल ही हो
गाड़िए के ऊपर मारते राखी 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 हाँ तीसना तीसना भी तीसना हाँ गाड़ी के ऊपर क्या हो गया भाई सुधो भाई हाँ क्या हो गया डाल दिया कौन डाल दिया चला ठीक नहीं हाँ चला ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லை, எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு பிரச்சனை முடியலை, வேறு ஒன்றும் சொல்ல வரல. எல்லோரும் நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தான். சேஃபாகவே இருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.